பாரதிய ஜனதாவும் RSS விடுதலை சிறுத்தைகளின் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எல்லாருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதாவும் RSSம் விடுதலை சிறுத்தைகளின் நண்பர்களாகத்தான் இருக்க முடியும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இது திரும்ப அவர்கள் பேசினது. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு காலையில் அப்படியே ட்விட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது விசிகா ITVங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க. நான் கூட ஏதாச்சும் நல்ல சமாச்சாரமாக இருக்குமோ, தோழருக்கு ஏதாச்சும் பொண்ணுன்னு பார்த்துட்டாங்களா கல்யாணம் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு ஆர்வமாக போய் பார்த்தங்க என்ன செய்தி இருக்குதுன்ட்டு. அங்கே என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னா, சீமானை எதிர்த்து புதிய அதிரடி, பிரச்சாரத்துக்கு திருமாவளவன் திட்டம், விசிகா நிர்வாகிகளுக்கு உத்தரவு பறந்தது. என்னடா வந்துச்சு நம்ம தோழருக்கு திடீர்னு மண்டகோளாறு. நான் கூட ஏதாவது தோழரோட கல்யாண சமாச்சாரமா இருக்குன்னு பார்த்தா சீமானை எதிர்த்து பிரச்சாரம்னு போட்டிருக்குது. இத்தனைக்கும் நான் சீமான் அவர்கள் இந்த விசிகா கட்சியை விமர்சிக்கிறதும் இல்லை, தோழர் திருமாவர்களை கண்டுக்கிறதும் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்காரங்களே ஏதாச்சும் தோழர் திருமாவர்களை விமர்சிச்சா சும்மாரியா அப்படின்ட்டு கண்டிக்க தான் செய்கிறாரே தவிர அவர் இவர்களை எதிர்த்ததும் இல்லை, எதிர்க்க போவதும் இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு தோழர் திருமாவர்களுக்கு சீமானை எதிர்க்க வேண்டிய தேவை என்னடா வந்துச்சு. சரி உள்ள போய் பார்க்கலாம் என்ன செய்தி போட்டிருக்கிறாங்கன்னு போனால், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த சில வாரங்களாக பெரியார் குறித்து கடுமையான விமர்சனம் தெரிவித்து வருகிறார். ஆமா, குறிப்பாக பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் என்று தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறார். ஆமா, என்ன செஞ்சிட்டாரு கரெக்டாக தானே கேட்கிறாரு. மேலும் பெரியார் அடையாளப்படுத்திய திராவிடத்தை ஏற்க மாட்டோம் என்றும் சீமான் கர்ஜனை செய்கிறார். ஆமா, தமிழ் மொழியை பெரியார் அவமரியாதை செய்தார் என்று சொல்கிறார். அவமரியாதை செய்யலையா? சரி, அது இருக்கட்டும். அவரது இந்த விமர்சனத்துக்கு திராவிடர் கழகம், திமுக, அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் எதுவும் மிகப்பெரிய எதிர்ப்பையோ மிகப்பெரிய நடவடிக்கையோ மேற்கொள்ளவில்லை. இந்த நிலையில் சீமானுக்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தீவிரமாக உள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இது தொடர்பாக அவர் விடுதலை சிறுத்தை கட்சி மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது சீமானை எதிர்த்து அவரது பெரியாருக்கு எதிரான பிரச்சாரத்தை முறியடிக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா RSSக்கு எதிராக எத்தகைய எதிர் நடவடிக்கைகளை செய்து வருகிறோமோ அதே போன்று சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக DD Next ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள விடுதலை கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கூறுகையில், கடந்த பல ஆண்டுகளாக சீமானை நாங்கள் சகோதர இயக்கத்தில் ஒருவராக கருதி வந்தோம். இதை விட ஒரு பச்சை பொய் ஏதாவது இருக்குதா? என்னைக்கு நீங்க சீமான சகோதர இயக்கமா நீங்க கருதுனீங்க? எப்படி இந்த திமுகவுடைய அல்லக்கைகள், இந்த கருஞ்சட்டை அல்லக்கைகள் எப்படி ஒரு அருவருப்பான ஆபாசமான வக்கரமான விமர்சனங்களை சீமான் மேல வச்சாங்களோ, எப்படிலாம் அவதூறு பரப்பிட்டு தெரிஞ்சாங்களோ, அதுக்கு சற்றும் குறைவில்லாம விசிகா காரங்க பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா வன்னியரசெல்லாம் பார்க்க போனா வன்மத்தை கொட்டி தித்தாரு. வன்னியரசு கிடையாது, அவர் வன்ம அரசு. ஓம் தமிழர் கட்சி, ராம் தமிழர் கட்சி, RSS கைக்கூலி, என்னென்ன பேச்சு. நீங்க சகோதர இயக்கமா நீங்க கருதி வந்தீங்க, இதை நாங்க நம்பணும். நாம் தமிழர் கட்சி விசிகாவை ஒரு சகோதர இயக்கமாக கருதியது. அண்ணன் சீமான் அவர்கள் விசிகாவை சகோதரராக கருதினார் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது, அதுல ஒரு உண்மை இருக்குது. விசிகா என்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சகோதர இயக்கமா கருதுச்சு? சிந்தனை செல்வனோட சிந்தனை முழுக்க வெறும் பொய் தான் இருக்குது. சரி, அது இருக்கட்டும். ஆனால் தற்போது அவர் பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து உள்ளார். அதான் சொன்னால சிந்தனை முழுக்க பொய் தான் இருக்குன்ட்டு. அவரது உண்மையான நிறம் இப்போது தெரிந்துவிட்டது. அவரது செயல்பாடுகள், பேச்சு தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. எனவே சீமானின் சித்தாந்தத்தை வீழ்த்தும் வகையில் விரைவில் எங்களது நடவடிக்கைகள் அமையும் என்றார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தோழர் திருமாவர்கள் நினைச்சு அடிக்கடி கொஞ்சம் வருத்தம் வந்துருங்க. என்னடா நம்ம தோழரை இப்படி எல்லாரும் விமர்சிக்கிறாங்களே, இத்தனைக்கும் சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒரு படி மேலே போய் விசிகான்றது ஒரு கட்சியே கிடையாது, அது திமுகவுடைய ஒரு தலித் அணி, தலித் பிரிவு, அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு அவங்க விமர்சிக்கிறாங்களே. இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணும்போது நம்ம தோழருடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிலாம் நான் வருத்தப்பட்டிருக்கேங்க. ஆனால் இந்த செயலை அவர் செஞ்சதுக்கு அப்புறமா இப்படி ஈவேரா அவர்களுக்காக நான் போராட்டம் செய்ய போகிறேன், சீமானை எதிர்த்து நான் போராட போகிறேன் அப்படின்ற செய்திகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள்ல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, திமுகவுடைய தலித்தனின்னு சொல்லும் போதாவது கொஞ்சம் உண்டாச்சும் கௌரவமா இருந்துச்சு. ஆனா இப்ப போற போக்க பார்க்கும்போது இது திமுகவுடைய தலித்தனி மாதிரி தெரியல, இது திகாவுடைய தலித்தனி மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது தேர்தலில் பெரிய கட்சிகளா இருக்கக்கூடிய, முதல்வர் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி அந்த ரேஞ்சில் இல்லைனாலும் இத்தனை நாள் தேர்தலில் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளா இருக்கக்கூடிய பாமக, தேமுதிக, தமாக, IJK, விசிக அப்படின்ட்டு அந்த வரிசையிலாச்சும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப போற போக்க பார்க்கும்போது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகருது அப்படின்னா, திக, தாபே திக, திவிக, தாயி தீபே,
விசிக அப்படின்ட்டு அந்த வரிசையை நோக்கி இது நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்க. கேட்கறதே அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இத்தனையும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மாச காலமா ஈவேரா அவர்களுடைய பிம்பத்தை ஊரை போட்டு அடிச்சு துவைச்சு போட்டு தூக்கி போட்டு போயிட்டாரு. அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. ஈவேரெல்லாம் எங்களுக்கு சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டியா, எங்களுக்கா எப்பயாவது தோணுச்சு, எங்களுக்கா எப்பயாவது போர் அடிக்குதுன்னா மட்டும் ஈவேரா அவர்களை வச்சு கொஞ்ச நேரம் அப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு அடுத்து முக்கியமான வேலை என்னவோ, மக்கள் பிரச்சனை என்னவோ அதுக்காக போராட நாங்கள் போயிடுவோம் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும் பஞ்சமி நிலங்களை மீட்கவும் போராட்டம் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டத்துக்கு அடுத்து முன்னெடுக்க போகுது. இது ரெண்டுமே சமூக நீதிக்கான போராட்டம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாமகவும் விசிக ரெண்டு கட்சியுமே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் இப்போ அவங்க கூட அதிகமாக அதை பற்றி பேசுறதை விட்டுட்டாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ அது கையில் எடுத்திருக்காரு. அடுத்து பஞ்சமி நிலங்களை மீட்கிறது. இது ரெண்டுமே சம உரிமை, சமூக நீதி, இதுக்கான போராட்டம். எங்களால் ஈவேரா அவர்கள்லாம் வச்சு ஓயாம உன்னையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, உன்னை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் முதன்மை, அதை பற்றி நாங்கள் போராட போகிறோம், அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் இப்போ தோழர் திருமாவர்கள் இப்போ இதை பிடிச்சிட்டு விளையாண்டுருக்கிறார். ஈவேரான்ற ஃபர்னிச்சரை சுக்குநூறாக உடச்சி போட்டு தாங்க பார்த்துக்குங்க, இவ்வளோதாங்க ஈவேரா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்ட்டு ஈவேரா அவர்களை மக்களிடம் அம்பலப்படுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு மக்கள் பிரச்சனைக்காக போராடுறதுக்கு போயிட்டார் அண்ணன் சீமான் அவர்கள். அது புள்ள. ஆனால் எப்பயோ உடச்சி போட்ட பிம்பத்தை வந்து எடுத்துக்கிட்டு நான் செதுக்கி போட்டு ஒட்ட வைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து உட்காந்துக்கிட்டு சீமானை நான் எதுக்க போகிறேன் அப்படின்ட்டு சீமானை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு தோழர் திருமாவர்கள். இதுவும் புள்ள. திகா செய்ய முடியாததை திகா, திமுக, அதிமுக நீங்களாம் என்னையா பண்ணிட்டீங்க? நீங்கள் எங்கள் தந்தை பெரியாரை நீங்கள் காவு கொடுத்துட்டீங்க, நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க, நீங்கள் பலி கொடுத்துட்டீங்க. நான் இப்போ வந்து காப்பாற்ற போகிறேன், நான் இதுக்காக நான் சீமானை பழி வாங்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே திமுக ஆட்சியில் ஒரு நாளும் ஆயிரம் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஒன்னா நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். ஆனால் அதை பற்றியெல்லாம் இந்த புள்ள வாய் திறக்குமா? திறக்காது. இத்தனைக்கும் அந்த வேங்க வயல் பிரச்சனை பற்றி வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்னங்க இப்போ அவசரம்? என்ன இப்போ அவசரம்? விடுங்க, மெதுவாக பார்த்துக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படிங்கிறாரு. எது? அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறது அர்ஜென்ட் இல்லை, அது ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக பார்த்துக்கலாம். எது இப்போ அவசரம்? அங்கே ஈவேரா பாருங்க அங்கே ஆபத்தான நிலைமையில போராடிட்டு இருக்கிறாரு, நான் தாங்க போய் அவரை காப்பாற்றி ஆகணும், என்னை விட்டுங்க, நான் போய் இப்போ காப்பாற்றாம விடமாட்டேன். இதுக்கெல்லாம் காரணமா இருந்த, இந்த நிலைமைக்கு காரணமா இருந்த சீமானை நான் சும்மா விட மாட்டேன். இதுதான் இப்ப அவசரம், ரொம்ப ரொம்ப அவசரம் இல்லையா? அப்புறம் ஏன் அவங்கள திமுகவோட தலித்தன்னு சொன்னா கூட பரவாயில்ல, திகாவுடைய தலித்தனின்னு உங்களை ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்களும் தோழர் திருமுருகன் காந்தி, ஐயா சுபவீரபாண்டியன், ஐயா கு ராமகிருஷ்ணன் போன்றவர்களை வந்து ஏவி விட்டு பார்த்தாங்க. அப்பயும் ஒன்றும் வேலைக்கு ஆகல, மக்கள் எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இவங்கள தான் ஜோக்கருங்களா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் போராடுறேன், சீமான் விட்டு வரேன், கல்லெறிகிறன்றவங்கள தான் மக்கள் கோமாளிகளாக பார்த்தாங்களே தவிர வேற ஒன்றும் அதனால நடக்கல. அதனால இப்ப அடுத்த கட்டத்தில் உங்களை ஏவி விட்டுறாங்களா திமுகன்ற சந்தேகம் வருது தோழர். இதுல அதிரடி பிரச்சாரம் வேற பண்ண போறதா சொல்லிருக்கிறீங்க. அப்படி என்னத்த அதிரடி பிரச்சாரம் பண்ண போறீங்க? வழக்கமான அதே டெம்ப்ளேட் தானே. RSS கைகூலி, பாஜக கைகூலி, பார்ப்பன அடிவருடி தானே, புதுசா ஒண்ணு இருக்க போறதில்ல. அப்புறம் என்ன, இதைத்தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே இந்த தோழர் திருமுருகன் காந்தி, இந்த கருஞ்சட்டைகள்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே. புதுசா நீங்க வந்து என்னத்த பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போறதில்ல. அப்ப இது பார்க்கும்போது என்ன தெரியுது? ஏதோ திமுக அவங்களை வச்சு பிளான் பண்ற மாதிரி நல்லா தெரியுது. ஏன்னா ஏற்கனவே பல விஷயங்கள்ல திமுக தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய ஆட்சியின் கீழ் நடக்கிற எத்தனையோ விஷயங்களை, மக்கள் விரோத விஷயங்களை மறைக்கிறதுக்காக எதையோ கிளப்பி விட்டுட்டு இருக்குது. ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸை கிளப்பி விட்டு இருக்குது. இப்போ அங்கே திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஈவேரா அவர்களுடைய விஷயத்தை வந்து திருப்பி சீமான் அவர்களை நோண்டி ஒரு ஆளை அனுப்பி சீமான் அவர்களை பற்றி பேசு, போய் திட்டு, இப்படி போராட்டம் பண்ணு, அப்படி போராட்டம் பண்ணு அப்படின்ட்டு இந்த அல்லக்கைகளெல்லாம் ஏவி விட்டு தாம் பக்கம் எதுவும் வராத மாதிரி டைவர்ஷன் பண்ணிட்டு இருக்குது பாரு. இப்போ அதுக்கு பயன்படுற இன்னொரு ஆள் தான் நீங்க. ஒரே ஒரு கேள்வி தோழர், இப்போ நீங்க பண்ண போற இந்த அபார அதிரடி பிரச்சாரத்தால, நீங்க பண்ண போற அதி தீவிரமான சீமான் எதிர்ப்பால இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? இல்லை. குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்க எங்க பக்கம் நிற்பீங்க, எங்களுக்காக போராடுவீங்க அப்படின்ட்டு உங்களை நம்பி உங்களுக்கு வாக்கு செலுத்தின இந்த சமூக மக்களுக்காவது ஏதாவது நன்மை இருக்குதா? இல்லை. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? இல்லை. ஆனால் அதை கூட விடுங்க, குறைஞ்சபட்சம் நீங்கள் யாருக்காக போராடுறீங்களோ அந்த ஈவேரா அவர்களுக்கு ஏதாச்சும் நன்மை இருக்குதானா? அதுவும் இல்லை. யாருக்கு இதனால நன்மை? தாம் பக்கம் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் அப்படியே வேற பக்கமாக மடைமாற்றி கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற திமுகவுக்கு நன்மை, வேற யாருக்கும் நன்மை கிடையாது. அப்போ தோழர் திருமாவர்கள் மக்கள் நன்மைக்காக போராட மாட்டாரு, அதே போல தன் சமூகம் சார்ந்த மக்களுக்காக போராட மாட்டாரு, அட்லீஸ்ட் தன்னுடைய கட்சிக்கான நன்மைக்காக கூட போராட மாட்டாரு, திமுகவின் நன்மைக்காக மட்டுமே போராடுவார் அப்படின்றது தானே மக்களுடைய பார்வையாக இருக்கும்.
இதை பார்க்கும்போது உண்மையாவே இப்போ நீங்க ஒரு போராட்டம் பண்ணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஏன்னா எப்போ அண்ணன் சீமானை நான் எதிர்க்க போகிறேன், ஈவேரா பிம்பத்தை நான் காப்பாற்ற போகிறேன், நான் போராட போகிறேன் நீங்க வந்தீங்களோ அப்பயே நீங்க எவ்வளவு வெட்டியா இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப உண்மையாவே உங்களுக்கு போராட்டம் ஒன்று பண்ணணும்னு தோணுது அப்படின்னா நீங்க இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? மூச்சுக்கு 300 தடவை சமூக நீதினு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, மூச்சுக்கு 300 தடவை சம உரிமை சமத்துவம் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த சமூக நீதிக்காகவும் அந்த சமத்துவத்துக்காகவும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டி பஞ்சமி நிலங்களை மீட்க வேண்டி அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே போராடுறாரு இல்லையா? அந்த போராட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களோடு சேர்ந்து நீங்க போராட்டம் பண்ணணும். உங்களுக்கு மனசாட்சியம் ஒன்று இருந்தா, உங்களுக்கு நியாயம் நீதின்லாம் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க நிற்க வேண்டிய இடம் எது? அந்த இடம். ஆனா அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த சமூக நீதிக்காக போராடுறவங்களை எதிர்த்து நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க. இது எந்த மாதிரியான போக்கு? முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கிற விசிகா தோழர்கள் இதை விரும்புவாங்களா? அவங்க ஏற்கனவே திமுக மேல கோபத்தில் இருக்கிறாங்க. இப்படிலாம் திமுக பண்ணிட்டு இருக்குது, இந்த வேங்கைவேல் விஷயத்துல எல்லாத்தையும் நமக்கு எதிராக பண்ணிட்டு இருக்குதுன்ற கோபத்துல விசிகா தோழர்கள் இருக்காங்க. இப்ப அந்த கோபத்தையும் மடைமாத்திர வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் என்ன தோழர்? உங்க மேல எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு ஒரு மரியாதை எல்லாமே இருக்குது. பிடியா போயும் தோழர் திருமுருகன் காந்தி ரேஞ்சுக்கு போயும் இந்த கரிகாலன்ட்டு ஒருத்தன் யூடியூப்ல சுத்திட்டு இருப்பான் ஒரு யூடியூபர், இந்த மாதிரி ஆளுங்க ரேஞ்சுக்கு நீங்க இறங்குவீங்க வந்துட்டு சத்தியமா எதிர்பார்க்கல தோழர். இப்படியே திமுக பண்ற எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு நான் கசப்போடு கூட்டணியில் பயணிக்கிறேன், நான் வலியோடு பயணிக்கிறேன், நான் அரிப்போடு பயணிக்கிறேன், நான் எரிச்சலோடு பயணிக்கிறேன் அப்படின்லாம் வசனம் பேசிக்கிட்டு அதே மாதிரி மக்களுக்கு இந்த திமுக அரசு மேல இருக்கிற கோவத்தை மடைமாத்துறதுக்கான வேலையும் பண்ணிக்கிட்டு உண்மையா பேச வேண்டிய பிரச்சனைகளை பத்தி பேசாம அதை திசை திருப்பறதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தோழர், நிச்சயமாவே பொதுமக்கள் இல்லை, உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய விசிகா தோழர்களுக்கே உங்க மேல நம்பிக்கை எழுந்து இது ஒரு டம்மி பீஸ்ரா, செல்லா காசுரா, வேலைக்கு ஆகாது, நம்ம பிரச்சனையாக கூட இவங்க நம்ம கூட நிற்க மாட்டாரு அப்படின்ட்டு அந்த மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் தோழர். அதனால கூடிய சீக்கிரமே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய கட்சிக்கும் நல்லது, உங்களுடைய வளர்ச்சிக்கும் நன்மையா இருக்கும். அப்படின்னு உங்க நன்மைக்காக தான் சொல்றோம். நீங்க எங்க மேல எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. மற்றபடிக்கு அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து ஈவேரா என்ற பிம்பத்தை காப்பாற்ற நீங்கள் எடுக்கப் போகிற அந்த மாபெரும் போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் தோழர். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.